Hi guys, welcome to my channel. I am Ram. So previous video என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோனா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப்ன்றது ரேஷியோக்கு கிட்ட இருக்க சப் டாபிக் தான் வந்து பார்ட்னர்ஷிப். ஓகேவா, அதை பார்த்தோம், அதோட கான்செப்ட், அதோட ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடாக இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெர்சன்டேஜ் கான்செப்ட் as well as percentage formula and related problems to percentage. ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பெர்சன்டேஜ் கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணால் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த கான்செப்ட் லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஐபிபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி, சிசெட், கேட் இந்த மாதிரி ஆப்டியூட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி இந்த மாதிரி ஆப்டியூட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் பெர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். ஸோ இஃப் யூ லேர்ன் பெர்சன்டேஜ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பெர்சன்டேஜ் ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கொஷின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ பெர்சன்டேஜ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ பெர்சன்டேஜ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் அகெயின் இட்ஸ் அ கம்பேரிசன் டூல். ரேஷியோவில் எப்படி ரெண்டு வேல்யூஸை வந்து டிவிஷன் மூலமாக கம்பேர் பண்ணுறோமோ அதே மாதிரி பெர்சன்டேஜுமே வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு 100 அதால கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா, வித் ரெஸ்பெக்ட் டு 100 we are comparing a certain value. ஓகேவா, so this is percentage. okay sir, a percent என்ற value, percent என்ற வேர்ட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்து டிரைவ் ஆச்சு. சென்ட்ன்ற ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்து தான் டிரைவ் ஆச்சு. ஸோ சென்ட்ன்ற மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் 100. ஓகேவா, 100 வேல்யூக்கு வந்து நம்ம எடுத்த வேல்யூ, ஸோ இருக்கிற வேல்யூ வந்து எவ்வளோ தூரம் இதாகுது, அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் பெர்சன்டேஜ். ஓகேவா, அந்த கம்பேரிசனுக்கு தான் ஒரு பர்டிகுலர் வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு 100 அதுதான் வந்து பெர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஒரு சப்ஜெக்டில் வந்து மேக்ஸ் எடுத்துக்கிறேன். மேக்ஸில் வந்து நான் வந்து 100க்கு வந்து ஐ காட் அரௌண்ட் 75 மார்க்ஸ். ஓகேவா, அப்படின்னா நான் என்ன பெர்சன்டேஜ் எடுத்துருக்கேன் மேக்ஸில் 75%. இது எல்லாருமே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ வந்து நான் 500 மார்க்ஸ்க்கு வந்து நான் ஒரு 350 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா டக்குன்னு சொல்கிறது கஷ்டம். வாட் இஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு வந்து ஃபார்முலாஸ் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ பெர்சன்டேஜ்னா கம்பேரிசன் ஆஃப் அ நம்பர் வித் ரெஸ்பெக்ட் டு 100. பட் இன் திஸ் கேஸ் நம்ம கிட்ட வந்து 100 இல்லை, நம்ம கிட்ட என்ன இருக்கு, டோட்டல் வேல்யூ 500 இருக்கு. ஓகேவா, ஸோ 100 இல்லை, நம்ம கிட்ட 500 இருக்கு. 100 இருந்து இப்போ டோட்டல் ஸ்கோர் வந்து 100க்கு நான் 90 மார்க்ஸ் எடுத்தேன்னா 90% சொல்லிடலாம். பட் இப்போ 500க்கு வந்து நான் வந்து இப்போ ஒரு 350 375 எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு பெர்சன்டேஜ் சொல்றது கஷ்டம். ஸோ இந்த டைம்ல வந்து நமக்கு பெர்சன்டேஜ் ஃபார்முலா தேவை. ஸோ பெர்சன்டேஜ் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு obtained value divided by total value into 100. ஸோ இதுதான் வந்து பெர்சன்டேஜ் ஃபார்முலா. ஸோ ஒரு பெர்சன்டேஜ் ஃபார்முலா என்னன்னா obtained value divided by total value into 100. அதே எக்ஸாம்பிள் தான். நான் வந்து ராம், ஓகேவா, ராம் has scored 75 marks. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 350 மார்க்ஸ். ஓகே, 350 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500. ஸோ 500க்கு வந்து நான் 350 மார்க்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்னோட பெர்சன்டேஜ் என்ன நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே நான் என்ன பண்ண போகிறேன், இதை அப்படியே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட பெர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ என்ன பண்ணுவேன், 350 மார்க்ஸ் அப்டைன்டு வேல்யூ வந்து 350, டோட்டல் வேல்யூ என்னன்னா 500 into 100. It will give me my percentage. ஸோ 0 கேன்சல் பண்ணிடுறேன். 5 7s are 70. ஸோ 70% தான் என்னோட ராம் has scored 70%. ஓகேவா, ராமோட ஸ்கோர் வந்து 70%. ஓகேவா, ஸோ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெர்சன்டேஜ்ன்றது ஒரு கம்பேரிசன் டூல். ஓகேவா, 100 மார்க்குக்கு வந்து நான் 70% எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சங்கர்னு ஒரு ஆள் எடுக்கிறேன். ஸோ சங்கர் இஸ் ஆல்சோ a student and he is scoring 700 marks. ஓகே, 700 marks out of 1200. ஓகேவா, ஸோ 1200க்கு 700 மார்க்ஸ் சங்கர் எடுக்கிறாரு. அந்த டைம்ல வந்து நான் இப்போ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணணும். ராமோட மார்க்கையும் சங்கரோட மார்க்கையும் கம்பேர் பண்ணி who has scored greater marks அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த டைம்ல வந்து என்னால் வந்து ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவங்க ராம் எழுதின எக்ஸாம் வந்து 500 மார்க்ஸ்க்கு, சங்கர் எழுதின எக்ஸாம் வந்து 1200 மார்க்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ இதில் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்கனால கண்டிப்பாக என்னால் வந்து எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் ஆஃப் சங்கரை என்னால் சொல்ல முடியாது. கம்பேர் பண்ணி யார் அதிக மார்க்னு சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ண போறேன்னா இவனுக்கும் பர்சன்டேஜ் எடுக்க போறேன். ஸோ சங்கருக்கும் நான் பர்சன்டேஜ் எடுத்தேன்னா, ஸோ சங்கருக்கு பர்சன்டேஜ் எடுத்தேன்னா அதே மாதிரி அப்டைன்டு வேல்யூ 700, டோட்டல் வேல்யூ வந்து 1200 into 100. ஸோ 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 12ஆல் இதை டிவைட் பண்ணணும். 12ஆல் டிவைட் பண்ணால் 5 are 60. ஸோ 60 10 100. ஸோ 50 100னா வந்து 100 divided by 12. So we will be having around 8s, or let's take 8. Yeah, 8 2s are 16, 8 1s are 8 plus 1 96. So I will be having 96.
96, so 4.0, so I will be having 0, then I will be having 2s are 20, 24, 3, right, 3s are, so I will be having around, so he will be having 58.33%, okay, so Sankar percentage வந்து 58.33, ஓகேவா, ராம்ஸ் percentage வந்து 70%. ஸோ இப்போ கம்பேர் பண்ணி ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ராமோட இது வந்து 70%, சங்கரோட மார்க்ஸ் வந்து 58.33% அப்படின்னு கம்பேர் பண்ணி ஈஸியாக சொல்ல முடியும்னால இப்போ நம்ம சொல்லலாம் ராம் ஸ்கோர் மோர் தென் சங்கர். சங்கரோட ராம் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன்னா வந்து இவரோட பெர்சன்டேஜ் வந்து 70%, இவரோட ஸ்கோர் வந்து 58.33. ஸோ இப்படி கம்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம பெர்சன்டேஜ் யூஸ் ஆகுது. ஸோ இது மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிடிபியை கம்பேர் பண்ணலாம், சைனாவோட ஜிடிபியும் இந்தியாவோட ஜிடிபி கம்பேர் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்பீடு, அதுக்கப்புறம் இன்னும் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால கம்பேர் பண்ண முடியும், ஓகேவா. ப்ரீவியஸ் இயர் ஜிடிபி, ப்ரீவியஸ் இயர் ஹெல்த் ரிப்போர்ட், அதை வச்சு இந்த இயருக்கு வந்து ஹெல்த் ரிப்போர்ட்டில் நம்ம எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் மூலியமா நம்ம கால்குலேட் பண்ணலாம், ஓகேவா. ஸோ திஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆக்சுவலி மீன்ஸ், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட் ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ வந்து 2 ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்கலாம். 2 ப்ராப்ளம்ஸ் எடுத்து ஸோ ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் கம்மி, பட் இதுவும் ஒரு ஆப்டிடியூட் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இஃப் 25% ஆஃப் அ நம்பர், ஸோ 25% ஆஃப் நம்பர், ஸோ 25% ஆஃப் நம்பர் வந்து 75. ஸோ they have given a 25% ஆஃப் நம்பர் இஸ் 75. ஒரு பர்டிகுலர் நம்பர் n நம்பர் வந்து 75% கொடுக்குது, ஐ மீன் 75 இது கொடுக்குது. 25% ஆஃப் n இஸ் 75. So 25% of n is 75. Now what we are going to find is, then they are asking us to find 45% of that number. 45% of n. So நமக்கு n ன்றது நம்பர் என்னன்னு தெரியாது. அது தெரிஞ்சா மட்டும் தான் நமக்கு வந்து 45% of n என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் நமக்கு 25% of n என்ன அப்படின்னு தெரியும், நமக்கு 75. So percentage formula என்ன? Percentage is equal to total obtained value divided by total value into 100, கரெக்ட்டா? ஸோ நமக்கு வந்து அப்டைன்ட் வேல்யூ என்னன்னு தெரியும், தட் இஸ் 75. டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியாது, அதான் n. அதை நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும், 25 into 100, ஓகேவா. ஸோ அப்போ n என்னவா இருக்கும், 75 divided by 25 into 100. ஸோ 25 3s are 3 into 100, 300. ஸோ n is equal to 300 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 45% of n என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ 45% of n என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் சேம் ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கோம், இப்போ வந்து அப்டைன்ட் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வந்து நமக்கு டோட்டல் வேல்யூ தெரியும், பர்சன்டேஜும் தெரியும். ஸோ பர்சன்டேஜ் வந்து 45%, அப்டைன்ட் வேல்யூ தெரியாது, ஸோ எக்ஸ், டோட்டல் வேல்யூ வந்து 300 into 100, ஓகேவா. ஸோ என்ன பண்ண போகிறோம், 40 இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். 45 into 3 will gives us the obtained value. So x is equal to 45 into 3, 45 3s are 45 plus 45 90, 90 plus 45 135. So 135. So 45% of 300 is 135, okay. So this is one of the simplest problem. இது வந்து one of the simplest problem. So இந்த மாதிரி கூட உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சம் பார்க்க போகிறோம். ஸோ இன்னொரு சம்மில் வந்து இது வந்து செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம்மில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் 25% ஆஃப் 50% ஆஃப் 75% ஆஃப் 70. ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரி கொஷின் தான். 25% ஆஃப் 50% ஆஃப் 75% ஆஃப் 70, ஓகேவா. ஸோ அவங்க டேரெக்டாக வந்து 25% என்ன 75% என்ன அப்படின்னு கேட்கல. ஸோ அவங்க வந்து கொஷினையும் வந்து பிட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினையே வந்து நம்மளும் வந்து ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அப்படி கட் பண்ணிட்டு ஈச் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 75% ஆஃப் 70 என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 75% ஆஃப் 70 இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி பர்சன்டேஜ் ஃபார்முலா, பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அப்டைன்ட் வேல்யூ பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100. ஸோ என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அப்டைன்ட் வேல்யூ தான் நமக்கு தெரிய போகுது, அதான் எக்ஸ், ஓகேவா. ஸோ பர்சன்டேஜ் வந்து 75. ஸோ 75 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 70 இன்டூ 100, ஓகேவா. ஸோ எக்ஸ் வில் பி
x will be 75 into divided by 100 into 70. So இதுதான் x. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட வேல்யூ என்னது x. எக்ஸ்ன்றது 75 divided by 100 into 70. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டாவது பார்ட் போகிறோம். இந்த பார்ட் எடுக்க போகிறோம். ஸோ 50% of 75% of x. ஸோ இந்த பார்ட் நம்ம என்னவா எடுக்கிறோம்னா y-ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பார்ட்டை y-ன்னு எடுத்துக்கிறோம். 75% of இது. ஓகேவா? 50% of 75% of 70. அதை வந்து y-ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% of, ஸோ அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். 50% தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ p இருக்க இடத்துல 50 is equal to x divided by x. We don't know the what is y. Y value நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். y divided by the total value என்ன, இந்த total value என்னது x into 100. ஸோ இந்த வேல்யூ இதுதான் நம்மளோட இது. ஸோ இப்போ y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 50 divided by 100 into x. ஸோ இதுதான் வந்து y ஓட வேல்யூ. கரெக்டாக இதுதான் y ஓட வேல்யூ. ஸோ இந்த இதுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதான் x y-ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் இது கண்டுபிடிக்கிறோம். 20% of 50% of 75% of 70. அதை நம்ம z-ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அது z-ன்னு எடுத்துட்டு z is equal to என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அப்டைன்டு வேல்யூ என்ன அதுன்றது தெரியாது. அதுதான் வந்து z. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். பர்சன்டேஜ் என்னது 20. அப்டைன்டு வேல்யூ வந்து z. அதான் z-ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் டோட்டல் வேல்யூ என்ன? இந்த டோட்டல் வேல்யூ என்னது y. ஓகேவா? ஸோ y into 100. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ அப்போ z is equal to 20 divided by 100 into y. கரெக்டா? ஸோ இதுதான் z வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? y இருக்க இடத்துல நம்ம y ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும்? z is equal to 20 divided by 100 into y. y என்னது? இந்த வேல்யூ. ஸோ 50 divided by 100 into x. ஸோ x ஓட வேல்யூ என்னது? இது 75 divided by 100 into 70. ஸோ இது. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 20 2 5 கேன்சல் பண்ணி ஒரு 10 கேன்சல் பண்ணிக்கலாம். 0 0 0 0 0 then 0 0. So 75 into 7. So 75 into 7. 75 into 7. 7 5s are 35. 7 7s are 49. 49 52. 525. So கீழே வந்து 100 இருக்கு. ஸோ வந்து 5.25. ஸோ 5.25 தான் வந்து நம்மளோட வேல்யூ. ஸோ 5.25ன்றது தான் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் 20% ஆஃப் 50% ஆஃப் 75% ஆஃப் 70. இதோட இது வந்து 5.25. ஓகே? ஸோ இப்படி தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இது வந்து சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கான்செப்ட் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்களே டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஸோ சிம்பிள் ஆஸ் தட் தான். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே? ஸோ பர்சன்டேஜோட சிம்பிள் ஃபார்முலா பார்த்தோம். தட் இஸ் p is equal to obtained value divided by total value into 100. அதான் சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா மட்டும் பார்த்தாது, நமக்கு வந்து இன்னும் சில ஃபார்முலாஸ்லாம் தேவை. சில ஷார்ட்கட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபார்முலாஸ்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்னும் சில பர்சன்டேஜ் ரிலேட்டட் சம்ஸ் எல்லாம் நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா p divided by 100 plus p into 100. ஓகே? ஸோ இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்குது. p divided by 100 minus p into 100. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ரெண்டு என்ன ஃபார்முலா அப்படின்றத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சுகர்னு ஒன்று இருக்குது, ஆயில்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே கமோடிட்டிஸ். ஓகே? கமோடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் வாட் எவர் இட் மே பி. ஸோ அதோட ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சுகரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாயிலேருந்து 120 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 25% இன்க்ரீஸ் ஆகுது, 10% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ பண்ணால் மட்டும்தான் நம்மளோட பட்ஜெட்லேயே அது மீட் ஆகும். கரெக்டாக? இப்போ 100 ரூபான்றது 150 ரூபா விற்கிதுன்னா அது 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த பொருளை வந்து நம்ம கம்மியாக வாங்க ஆரம்பிப்போம். அப்போ தான் வந்து போன மாதத்தோட பட்ஜெட்டை வந்து மீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். p divided by 100 plus p into 100. ஓகே? ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். ஓகேவா? ஒரு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது
அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் P divided by 100 plus P into 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. 100 ரூபாய் வித்துட்டு இருந்த பெட்ரோல் வந்து 80 ரூபாயா குறையுது. ஸோ அப்படி குறையும் போதும் நம்ம 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 வந்து அதிகமாக பெட்ரோல் போடுவோம். ஓகேவா, அதிகமாக அந்த பர்டிகுலர் கமோடிட்டி இல்லைன்னா சர்வீஸை வந்து கன்சியூம் பண்ணுவோம், அதிகமாக கன்சியூம் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்சியூம் பண்ணும்போது இந்த யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்க்ரீஸ் இன் கன்சப்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இது எல்லாமே பர்சன்டேஜ். ஓகேவா, ஸோ ரிடக்ஷன் இன் பர்சன்டேஜ், கன்சப்ஷனை வந்து ரெடியூஸ் எந்த அளவு எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். கன்சப்ஷனை எந்த அளவு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ரெண்டுமே பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஐ மீன் ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னும் நம்ம தெளிவாக புரியணும் அப்படின்னா ரெண்டு ப்ராப்ளம்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராப்ளம் வச்சு நம்ம இந்த கான்செப்ட் வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜேஷ் இஸ் worried about the balance of his monthly budget. The price of the petrol has increased by 40%. By what person should he reduce the consumption of petrol so that he is able to balance his budget? Okay, so Rajesh is consuming petrol and suddenly petrol price has been increased to 40%. So petrol price வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து ராஜேஷ் வந்து அவரோட பெட்ரோல் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அவரால் வந்து போன மாசத்தோட பட்ஜெட்டோட மீட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ என்ன பண்ண போறாரு, அவரோட பெட்ரோல் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ண போறாரு. ஸோ we need to find what percentage, அந்த எந்த பர்சன்டேஜ் அளவு அவர் பெட்ரோல் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பெட்ரோல் இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ் வந்து 40% அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் தான் பண்ண போகிறோம். ஸோ 40 டிவைடட் பை 100 + 40 × 100. ஸோ இதில் இது பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரிடக்ஷன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 40 டிவைடட் பை 140 × 100. ஸோ 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 400 டிவைடட் பை 14. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 ஏன்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 7s are 200. ஸோ 7 2s are 14, 6 60. ஸோ 8s are 56, 4 then again 5s are. ஸோ 28.5%. ஸோ 28.5% வந்து அவர் வந்து பெட்ரோல் கன்சப்ஷனை ரெடியூஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து அவரால் வந்து ப்ரீவியஸ் மந்த் பட்ஜெட்டோட மீட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ராப்ளம். ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து அவங்க வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நமக்கு வந்து ஆன்சரை வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா, அவ்வளோ வேறு எதுவுமே பண்ணலாம். இதான் இந்த 2 ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்து இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது வந்து மிட் ரேஞ்ச் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the price of rice falls by 20%. ஓகேவா, ஸோ 20% வந்து ரைஸோட ப்ரைஸ் வந்து reduces by 20%. So reduce நான் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். How much rice can be bought now with the money that was sufficient to buy 20 kg? ஸோ 20 kg வாங்குறதுக்கு வந்து வாங்கக்கூடிய காசில் இப்போ வந்து எவ்வளோ கேஜி வாங்கலாம்? ஸோ முன்னாடி வந்து 20 kg வந்து நம்ம ஒரு 100 ரூபாயில் வாங்குறோம்னா இப்போ வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. ஓகேவா, அப்போ வந்து 100 ரூபா வச்சு நம்ம இன்னும் எத்தனை கேஜி எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம் அப்படின்றதான் கேட்டுருக்காங்க கேள்வி. ஓகேவா, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் இது வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம கன்சப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், செகண்ட் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம், P டிவைடட் பை 100 மைனஸ் P இன்டூ 100 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் நம்ம இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எவ்வளோ கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம், 20% இருக்கா. ஸோ 20 டிவைடட் பை 100 மைனஸ் 20 இன்டூ 100. So we will be having 20 divided by 80 into 100. 0 cancel பண்ணிருக்கேன். So 4 table cancel. 4 2s are 4 5s are. Okay. 4 5s are 20, right? அதுக்கப்புறம் 50 இருக்கு. So 2 1s are, so 2 25 are. So we will be having 25%. ஸோ 25% வந்து நம்ம கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா, 25% வந்து கன்சப்ஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும் வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் மணி தட் வி ஹவ் ஸ்பெண்ட் ஃபார் ரைஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ண சேம் மணியை வச்சு அப்போ ஸ்பெண்ட் பண்ண சேம் மணியை வச்சு இப்போ வந்து அதே பர்சன்டேஜ் ஐ மீன் ப்ரைஸ் கம்மியாக இருக்கனால
இன்னும் நம்ம வந்து 25% வந்து அதிகமாக சாப்பிட முடியும், ஐ மீன் அதிகமாக வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், 20 கேஜி வாங்கக்கூடிய காசை வச்சு இப்போ எவ்வளோ கேஜி வாங்க முடியும் அப்படின்றத கேட்டுருக்காங்க. ஸோ அகைன் என்னது பெர்சன்டேஜ் ஃபார்முலா, பெர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அப்டைன்டு வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 25% என்ன, 25% வந்து 25 நமக்கு தெரியும். அப்டைன்டு வேல்யூ என்ன நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் வேல்யூ என்னது 20 கேஜி இன்டூ 100. 20 கேஜி காசை வச்சு நம்ம இப்போ எவ்வளோ வாங்க முடியும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 20. ஸோ 20 இன்டூ 25 into 20 divided by 100, 0 0 2s are 50. So 50 divided by 100 will gives us 5 kg. ஸோ நம்மளால வந்து 5 kg எக்ஸ்ட்ரா வாங்க முடியும். ஓகேவா? ஸோ முன்னாடி 20 kg வாங்கக்கூடிய காசை வச்சு இப்போ வந்து 25 kg வாங்க முடியும். தட் இஸ் 5 kg எக்ஸ்ட்ரா. ஸோ வந்து 25 kg வாங்க முடியும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த இன்னும் மாடரேட் சம்ஸ். ஓகே, ஸோ மாடரேட் சம்ஸ்லாம் இந்த மாதிரி ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடிய இது வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட நிறுத்திடாம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது இது வரும். ஸோ இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியா வந்து இதாக தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 25% வந்துடுச்சு அப்படின்னா 25% ஆஃப் 20 எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸி. அண்ட் ஆல்சோ ஆப்ஷனை வந்து நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஆப்ஷன் வந்து 5 kg மட்டும் கூட தனியாக சில பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 kgன்னு கொடுத்தோன்னே டேரெக்டாக ஜம்ப் ஆகிடக்கூடாது, 5 kgன்னு டிக் பண்ணிடக்கூடாது. 5 kg இல்லை, 5 + 20 25 kg. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ வாங்க முடியும், 5 kg எக்ஸ்ட்ராவாக வாங்கலாம். பட் ஆனால் டோட்டலாக வந்து 25 kg வாங்க முடியும். 20 kg இருக்க காசை வச்சு நம்ம 25 kg வாங்கலாம் அப்படின்றது தான் அவங்க கேட்டுக்காங்க. அதை நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ 25 kg. ஸோ இந்த வீடியோ இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து பர்சன்டேஜ்லாம் என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அதோட ஃபார்முலா பார்த்தோம், அது ரிலேட்டடாக 2 சம் பார்த்தோம், அதுக்கப்புறம் இன்னொரு கான்செப்ட்டும் பார்த்தோம். அதாவது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ ரிடக்ஷன் பண்ணணும், அதே மாதிரி ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணும் கன்சப்ஷன், அது ரிலேட்டடாக இருக்க ஃபார்முலாஸ் பார்த்தோம், அது ரிலேட்டடாக 2 சம்ஸும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்டிவ் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பயனடைவாங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் குவரிஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் டே. பை.